நாளைக்கான வீடியோக்கான ஒரு ப்ரோமோ தாங்க வந்திருக்கு. ப்ரோமோ வந்து சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். பாரதிக்கு வந்து எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சு அப்படின்னு தாங்க சொல்லணும். என்னடா எல்லா உண்மையும் தெரிஞ்சு போச்சுன்னு சொல்கிறான்னு பார்க்குறீங்களா? அதாவது வாசுவை வந்து ஆக்சிடென்ட் பண்ணி தானே கொன்னாங்க. அந்த விஷயத்தை வந்து அறிவு வந்து நம்ம பாரதிக்கிட்ட வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு தாங்க சொல்லணும். அதெல்லாம் பார்க்குறதுக்கு சேனலை மட்டும் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே போலீஸ்காரர் தான் பேசிக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிகிட்டு இருக்காங்க. என்ன சார் நீங்கள் வந்து இப்படி சொல்கிறீங்க? உங்கள் வீட்டுக்காரங்கம்மா தான் கேஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க தான் வந்து இதயத்தை திருடி வச்சுருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட மருமகளும் பேத்தியும் காணாமல் போனதுக்கு காரணமே இவங்க தான். ஏதோ பண்ணிட்டாங்க அவங்க 2 பேர்த்தையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க தான் கேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இதயத்தை நான் தான் கொடுத்தேன்னு சொல்கிறீங்க. எனக்கு ஒன்றுமே புரியலையே சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு போலீஸ்காரங்க கேட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனே நம்ம ரத்தனம் வந்து சொல்கிறாரு, ஆமாம் சார், அது வந்து அவளுக்கு தெரியாது. நான் தான் இதயத்தை வந்து அவங்களுக்கு வந்து தெரியாமல் கொடுத்துட்டேன். அவர்கிட்ட உண்மையை சொன்னால் அவள் வந்து கண்டிப்பாக வந்து ஒத்துக்கிற மாட்டா. அதனால தான் நான் வந்து விஷயம் வந்து தெரியக்கூடாது, நமக்குள்ளே இருக்கட்டும்னு சொல்லிவிட்டு நான் வந்து என்கிட்ட வந்து கேட்டவொடனே நானே கொடுத்துட்டேன் இதயத்தை அப்படிங்கிற மாதிரி வந்து அவன் ரத்தனம் சொல்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. சரி சார், இதயத்தை வேணால் நீங்கள் பெர்மிஷன் கேட்டு கொடுத்துருக்கலாம். ஆனால் இப்போ வந்து உங்களோட மருமகளும் உங்களோட பேத்தியும் காணுமே, அதுக்கு என்ன செய்ய போகிறீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து போலீஸ்காரங்க கேட்குறாங்க. இல்லை சார், கண்டிப்பாக அதுக்கு இவங்க காரணமாக இருக்க மாட்டாங்க. அவங்க ஏதோ கோவத்தில் போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. கோவத்தில் போயிருக்காங்க நீங்கள் சொல்கிறீங்க, ஆனால் அவங்க வீட்டுக்காரமாக வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க. அவங்க 2 பேர்த்தையும் வந்து இவங்க 2 பேரும் தான் சேர்ந்து ஏதோ பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேஸ் கொடுத்துருக்காங்க. அதை அப்படியே விட முடியாது சார். இதயத்தை வேணால் நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னு ஒத்துக்கிட்டீங்க, சரின்னு சொல்லிட்டு அந்த கேஸை வேணால் முடிச்சு விட்ருவோம். ஆனால் அவங்க பேத்தியும் உங்கள் மருமகளும் இங்கே வர்ற வரைக்கும் வந்து நாங்கள் வந்து இவங்க 2 பேர்த்தையும் விடுறதா இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை சார், என் மருமக வந்து என்கிட்ட பேசிட்டு தான் போனான். இனிமேல் வந்து எனக்கு வாழ பிடிக்கல, அதனால் நான் தனியாக வாழ போகிறேன்னு சொல்லிவிட்டு என்கிட்ட தான் சொல்லிட்டு போனான் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நான் எங்கே போயிருக்காங்க அதை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி வந்து போலீஸ்காரங்க கேட்குறாங்க. உடனே ரத்தனம் வந்து சொல்கிறாங்க, இல்லை சார், அந்த விஷயம் வந்து எனக்கு தெரியாது. நான் கேட்குறதுக்குள்ளே கோவப்பட்டு போயிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அவங்க போனதுக்கப்புறம் எது வேணால் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குல்ல. அதனால் நாங்களும் தேடுறோம், உங்கள் பேத்தியையும் உங்கள் மருமகளையும் தேடுவோம். அவங்க கிடச்சிட்டாங்கன்னா விட்டுருவோம். சப்போஸ் கிடைக்கலனா இவங்களை விடுற மாதிரி இல்லை சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு நம்ம ஆதியையும் சாரதாவையும் ஜெயிலுக்குள்ளே அடைச்சிட்றாங்க. அதுக்கடுத்து வந்து கொஞ்சம் நேரம் கழித்து வந்து நம்ம பாரதிக்கு வந்து விஷயம் தெரிஞ்சிருது. விஷயம் தெரிஞ்சவொடனே சார் நம்மளால் வந்து அவங்க வந்து ஸ்டேஷனுக்குள்ளே இருக்காங்கன்னு தெரிஞ்சவொடனே ஸ்டேஷனுக்கே வந்துடுறாங்க தமிழை கூட்டிகிட்டு. சார், நான் எங்கேயுமே போகலை, நான் தான் வீட்டில் எனக்கு வாழ பிடிக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தனியாக வாழ்ந்துக்கிறான்னு சொல்லிவிட்டு தனியாக போயிருக்கேன் சார். நான் போனதுக்கும் அவங்களுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது சார். என்னோடய மாமியாரும் என் ஹஸ்பண்டுக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. என்னம்மா நீ சுயநினைவோட தான் பேசுகிறியா அப்படிங்கிற மாதிரி வந்து போலீஸ்காரங்க கேட்குறாங்க. இல்லை சார், நான் தெளிவாக தான் சொல்கிறேன். இனிமேல் நான் அவங்ககிட்ட வாழவும் மாட்டேன். இனிமேல் அவங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தம் கிடையாது. நான் இப்போ போகிறதுக்கு காரணமும் அவங்க கிடையாது. எனக்கு கோவம், அதனால தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக முடிச்சிடுறாங்க. சரி, உங்கள் 2 பேர்த்தையும் வேணால் ரிலீஸ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாவையும் ஆதியை ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அடுத்து வெளியில் வந்து பாரதி வராங்க. பாரதி கிட்ட வந்து அறிவு வந்து உண்மையை சொல்லிடுறாங்க. என்ன பாரதி, வெளியில் ரிலீஸ் பண்ணி விட்ட போலையே, இன்னும் உன் மனசுக்குள்ளே வந்து அவங்க மேலே பாசம் இருக்குது. இப்போ நான் விஷயத்தை சொல்ல போகிறேன். அந்த விஷயத்தை தெரிஞ்சிட்டா நீ கண்டிப்பாக அவங்க மேலே எவ்வளோ கோவப்படுவேன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இன்னும் என்ன விஷயம் தெரிய வேண்டியிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம பாரதி கேட்காங்க. நீ வந்து உன்னோட ஹஸ்பண்ட் வந்து ஆக்சிடென்ட் ஆகி தான் இறந்து போனாருன்னு சொல்கிற. ஆனால் அது ஆக்சிடென்ட் கிடையாது. அது வந்து பிளான் பண்ணி வந்து கொலை பண்ணியிருக்காங்க. அதை கொலை பண்ண சொன்னதே எங்கள் அக்கா தான். அதாவது உங்கள் மாமியார் தான். அது உனக்கு தெரியுமா அப்படிங்கிற மாதிரி சொன்னோடனே நம்ம பாரதி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோமோ வந்து முடிச்சிடுறாங்க.